வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. எதிரி உசுரா இருந்த காளியம்மா பிசுரா மாறிச்சு. ரஜினிகாந்த் திருநிதி கொடுத்தோன்னே இப்போ வந்து நல்லவர் ஆயிட்டாப்புல. அவருக்கு சங்கிக்கான ஒரு விளக்கமும் மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கையே இல்லாத ஒரு திருட்டு பசங்க தான் இவனுங்க. ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. வேண்டாங்கிறான். அது வர தேவையில்லைன்னா எதிர்க்கிறோம். என் பரம்பரை தெரியுமா, என் இன பெருமை தெரியுமா, என் வரலாறு தெரியுமா, எதுவுமே தெரியாத வந்து எங்களை ஆண்டணும்னா என்ன அர்த்தம்? அது நான் வந்து 26 வருஷமா மகாராஷ்டிரில் 26 லட்சம் பேர் வாழ்றோம், பல ஆண்டுகள் வாழ்றோம். அப்ப நான் பச்சை மராட்டியனா? இது ஏன் வீடு? ஏன் ஆக்கல? அவர் வெளிநாட்டுக்காரி. அது மாதிரிதான்டா எங்களுக்கு ரஜினிகாந்தும். அது மாதிரிதான். நீ வெட்ட அருவாலை உங்க போது விழுந்து கும்பிடுற ஈன கூட்டம் நினைக்காத. அதை நீ புரிஞ்சுக்கணும். விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. எதிரி உசுரா இருந்த காளியம்மா பிசுரா மாறிச்சு. ரஜினிகாந்த் திருநிதி கொடுத்தோன்னே இப்போ வந்து நல்லவர் ஆயிட்டாப்புல. அவருக்கு சங்கிக்கான ஒரு விளக்கமும் மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கையே இல்லாத ஒரு திருட்டு பசங்க தான் இவனுங்க. ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. வேண்டாங்கிறான். அது வர தேவையில்லைன்னா எதிர்க்கிறோம். என் பரம்பரை தெரியுமா, என் இன பெருமை தெரியுமா, என் வரலாறு தெரியுமா, எதுவுமே தெரியாத வந்து எங்களை ஆண்டணும்னா என்ன அர்த்தம்? அது நான் வந்து 26 வருஷமா மகாராஷ்டிரில்